ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான காடை குழம்பு வீட்டு ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காடையை நம்ம எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி சுத்தம் செய்யணும் அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவாக பார்த்துட்டு வந்துடலாம். நல்லா பாருங்கள், இதுதான் ஒரு முழு காடை. இது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எங்கள் ஊரில் ஒரு ஜோடி காடை 100 ருபீஸ் விற்கிறாங்க. ஸோ உங்கள் ஊரில் என்ன விலை விற்கிறாங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு கோழிக்கறிலாம் பிடிக்காது. அதுவும் ப்ராய்லர் சிக்கன் இப்போ சாப்பிடவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிடிக்காதவங்க நாட்டுக்கோழி கூட எடுத்து சாப்பிடுவாங்க. எனக்கு கோழி சிக்கனே பிடிக்காது அப்படின்றவங்க இந்த மாதிரி காடை கறி எடுத்து சாப்பிட்லாம். இது கொஞ்சம் உடம்புக்கு ஹெல்தி கூட. ஸோ பாருங்கள், அதில் உள்ள ஸ்டஃப்ஸ்லாம் நம்ம எடுத்துடணும். அது உள்ளார இருக்கிற அந்த தேவையில்லாத அந்த இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடணும். ஃபுல்லாகவே எடுத்துட வேண்டியதான். இப்போ அதை அவங்க எப்படி சுத்தமாக எடுக்கிறாங்கன்றதை பாருங்கள். அதுக்கு தான் நம்ம தண்ணியில் டிப் பண்ணி வாஷ் பண்ணணும். சும்மா வெறுமனே கையால் எடுத்தோன்னா அந்த ஸ்டெப்ஸ்லாம் நமக்கு வராது. அதனால் தண்ணியில் டிப் பண்ணி நல்லா வாஷ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஒட்டிகிட்ருக்கிறது எல்லாமே வந்துடும் நமக்கு. இப்போது நல்லா பிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் முழுசாக சமைக்கிறதுனா கூட சமைக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி தான் சமைக்க போகிறோம். இது நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதில் முடியெலாம் ஒட்டிகிட்ருக்கோம். அது எல்லாத்தையுமே நம்ம பிச்சு எடுத்துடணும். ரொம்ப சுத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கணும். இப்போ கடையிலலாம் நமக்கு கொடுக்கும்போது அப்படி தான் நமக்கு தருவாங்க. கடையில் உரிச்சே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படியும் நீங்கள் இதை குறைஞ்சது 3லேருந்து 4 முறையாவது நீங்கள் திரும்ப அதை தண்ணியில் போட்டு அலசி எடுத்தால் தான் அது சுத்தமாக க்ளீனாக வரும். அதனால் குறைஞ்சது ஒரு 4 தடவையாவது நீங்கள் அதை அலசி எடுத்துக்கணும். இப்போது இதை நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம குழம்பு செய்ய போகிறோன்றதுனால நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக அதை வெட்டி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஸோ 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறோம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கிறோம். தேவையான அளவு உப்பு, 1 மூடி தேங்காய். ஸோ இதுக்கும் நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு இதை போட்டு நல்லா கொரப்பாக நீங்கள் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூனாவது தேவைப்படும். 1 ஸ்பூன் கரம் மசாலா. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் நமக்கு மல்லித்தூள். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 15 பல்லு பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை. காய்கறி நம்ம சௌச்சௌ எடுத்துருக்கோம். நீங்கள் முள்ளங்கி கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, அந்த பிரியாணி இலை, கடல் பாசி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கரைச்சி வச்ச தேங்காயில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி அந்த தேங்காய் பேஸ்ட்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம உப்பு, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கோம். அடுத்தது மஞ்சள் தூள் சேர்க்குறோம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாமே நம்ம தனித்தனியாக சேர்த்துக்கிட்டா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம்.
அடுத்தது நம்ம தேவையான அளவு காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். ஸோ 2 கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சுத்தம் செஞ்சு வச்சுருக்கிற அந்த கறியையும் நம்ம இதிலே சேர்த்துடலாம். ஸோ கறி இதில் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்சர்லாம் அதில் ஏறிடும். இப்போ நம்ம மண் சட்டியில் தான் செய்கிறோங்க, அதனால் மண் சட்டி வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பிரியாணி இலை அந்த ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு எல்லாம் அதில் சேர்த்து தாளிச்சுக்க போகிறோம். அடுத்தது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்தது பூண்டு, நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த கறி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம வீட்டு ஸ்டைலில் செய்கிறோம். நல்லா வதங்கட்டும். காடை பார்த்திங்கன்னா காடையில் வந்து ரொம்ப ஃப்ளெஷ்ஷெலாம் இருக்காது. இப்போது இதில் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சிக்கனில் நமக்கு நிறையா ஃப்ளெஷ் இருக்கும் இல்லையா, ஆனால் இதில் வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளெஷ் இருக்காது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்ல ருசியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற குழம்பு இதில் வந்து ஊற்றி தாளிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த காடை கறியில் அந்த குழம்புல உள்ள சாரம் எல்லாமே ஏறிருக்கு. இப்போ நம்ம வந்து கொதிக்க விட்டுடலாம். இந்த குழம்பு நல்லா கொதிக்க விடட்டும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்கறி வந்து இதில் சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்க்க பிடிக்கலனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சிம்பிளாக எம்டியாக கூட வச்சுக்கலாம். ஸோ இதில் சவுச்சவு சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு, காடையும் நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா கொதித்ததும் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான வீட்டு ஸ்டைலில் செய்கிற காடை குழம்பு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.